ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பொன்னாடையும் இந்த மரியாதை எல்லாம் எனக்கு இல்லை. ஒரு ஏழை வந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். ஒரு ஏழை என்ன பண்ணாரா, ரொம்ப காலம் கஷ்டப்பட்டுருந்தாராம். கஷ்டப்பட்டு போற ஒரு நாள் வந்து நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் வந்த பிறகு, அந்த வசதி வாய்ப்பு வந்த பிறகு டெய்லி பூஜாரியில போயிட்டு என்ன பண்ணுவாரா, மூணு அந்த ஒரு இடத்துல சவுண்ட் வருமா. இதை ரொம்ப காலம் பண்ணிட்டு வர்றாரு. குறைஞ்சது ஒரு 4 வருஷம் பண்ணிட்டு வர்றாரு. அவங்க வீட்டுக்கு ரொம்ப டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா திரும்ப சாதாரணமா கைகள் கழிட்டு நேரம் போய் பூஜாரில உட்காந்து ஏதோ சொல்றாரு. என்னன்னு தெரிய மாட்டேதுன்னு சொல்லி பார்த்தாரு. அது ஒரு நாள் பார்க்கறது தப்பா வந்து மறைஞ்சிருந்து பார்த்த உடனே அந்த பணப்பெட்டி ஒன்று வச்சிருந்துருக்காரு. அந்த பணப்பெட்டி திறந்து இன்னைக்கு வந்து கவியரசன் உங்களுக்கு வணங்க சொன்னாரு, ராஜராஜன் ஐயா வணங்க சொன்னாரு, அதே போல நம்ம சீனிவாச ஐயா வணங்க சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு பேரா சொல்லி உனக்கு வணங்க சொன்னாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு. நம்ம நான் பணம் இல்லாத கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் மதிக்கல, இந்த பணம் வந்த பிறகுதான் வந்து மரியாதை பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் உனக்கு தான் மறந்து சொன்னாங்க, எனக்கு மறந்து சொல்ற மாதிரி இந்த வழக்கெல்லாம் யோசிச்சுட்டு தான், எனக்கு இல்லை. சரிங்களா? அதனால இந்த அரிய ஒரு வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு உங்களை எல்லாம் வரவேற்று, இந்த வாஸ்து அப்படின்றத பத்தி நம்ம வாஸ்து ஐயா முருகேசன் இருக்காரு, அது அவரு சின்ன சில பக்கம் அற்புதமா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வாஸ்து வந்து அவர் இல்லாம எதுவும் பண்றது இல்லை, அவரும் அந்த அளவுக்கு திறமையான ஒரு மனுஷன். இப்ப வாஸ்துல சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரு வீடு கட்டுறாங்க, வாஸ்துபடி கட்டுறாங்க. வாஸ்துபடி கட்டிட்டு நல்ல ஒரு ஐயரை வச்சு ஒரு நாளைக்கு கும்மி ஒரு மந்திரம் சொல்லி அன்னையோட க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஸ்து பத்தி கவனிக்கிறதே இல்லை. என்ன பண்றது, அந்த ஜாமான் கிடக்கும், அந்த ஜாமான் கிடக்கும், மொரம் இங்க கிடக்கும், தட்டு இங்க கிடக்கும். அங்க வாஸ்து வேலை செய்யாது. எப்பயுமே ஒரு ஒழுங்கில்லாத நிலையில் வாஸ்து வேலை செய்யாது. நீங்க வீடு நல்லா கட்டிடுறீங்க, அந்த வீட்டுக்கு ஒரு வாரத்துல 2 நாளாவது போட்டு நல்லா ஒரு மஞ்சத்தூள், உப்பு, பன்னீர், பச்சை கற்பூரம், இது மாதிரி ஒரு 5 தண்ணியில மஞ்சத்தூள், பன்னீர், பச்சை கற்பூரம், கோமியம் இது எல்லாத்தையும் ஊற்றி ஒரு கலக்கி அப்புறம் துடைப்பிறகு தொடப்பீங்களே, அதையும் அந்த துடைப்பால நல்லா எல்லா ரூமையும் துடைச்சிட்டு அது பிறகு நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்புல வந்து பால் சாம்பிராணி போடணும். இப்படி போட்டீங்கன்னா அந்த வீட்டுல நெகட்டிவான இடமே வராது. சில நேரத்துல ஒரு சில பேர் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே ஜோசி பாக்குறோம், அதுல வந்து ஒரு சில பேர் எனக்கு வந்து சாவறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு மரண பயம் வந்து போன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, வீடு துடைக்காத வீடு, சாம்பிராணி புகையே அந்த வீடு கடந்து காட்டிருக்க மாட்டான் அந்த வீடு. அப்படிப்பட்ட வீட்டுலதான் அந்த விஷயம் எல்லாம் போயிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாளாவது துடைச்சி அந்த துடைக்கும் போது இந்த விஷயத்த பயன்படுத்துங்க. அதாவது பன்னீர் ஊத்திக்கணும், 1 லிட்டர் கிடைக்கும் கடையில. பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு பல்பம் அளவுக்கு துணிக்கு அந்த 5 லிட்டர் தண்ணியில ஒரு வாளியில ஒரு 5 லிட்டர் தண்ணி, அந்த தண்ணியில இந்த முதல்ல அந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுருங்க. சும்மா கையால் நுணுக்கிக்கலாம். நுணுக்கி போட்டு ஒரு 2 மூடி வந்து பன்னீர், ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்புறம் கல்லுப்பு கொஞ்சோண்டு அள்ளி போடுங்க. நீங்க வந்து குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லுப்பு அந்த தண்ணியில போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை, அப்புறம் கோமியம், மாட்டு கோமியம் பிடிச்சி வச்சீங்கன்னா மாட்டு கோமியம் ரோஸ் வாட்டரும் மாட்டு கோமியத்துக்கு ஈக்குவலான பவர் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப பன்னீர், பச்சை கற்பூரம், கோமியம், கல்லுப்பு கூடவே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளே ஆட் பண்ணி இந்த 5 பொருள்களையும் போட்டு வீடு குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தீய சக்தி வீட்டுக்கு வராது, பணம் நிற்கும், குடும்பத்தை சண்டை வராது. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் மஞ்சள் வந்து பணம் தத்துவம், குரு இல்லைங்களா, மஞ்சள் வந்து குரு பகவான். இந்த சனி பகவான் பிரபஞ்ச ஆற்றல ஈக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே இந்த பச்சை கற்பூரத்தில் இருக்குது. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நீங்க கடைக்கு கூட்டமே வரல அப்படின்னா ஒரு டேபிள்ல ஒரு பன்னீர், தண்ணி, பச்சை கற்பூரம், ஒரு எலுமிச்சம்பழம் 3 போட்டு ஒரு நிமிட்டி விட்டு அந்த தண்ணி வாட்டர் போட்டீங்கன்னா ரோட்ல போற கஸ்டமர் கூட்டு நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க. இது வந்து கஸ்டமர் அதிகமாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர்ல போட்டு வச்சிருப்பீங்க. நீங்க பாத்துருப்பீங்க பாரு, ஒரு எலுமிச்சம்பழம் தண்ணியில போட்டு வச்சிருப்பாங்க. அது உள்ளார ரோஸ் வாட்டர் இருக்கும், பச்சை கற்பூரம் போட்டு வச்சீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல ஈர்த்து தரும். நிறைய பேர் வந்து அந்த கடைக்கு போறது அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் அதிகமாகக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஒரு கண்ணாடி டம்ளர்ல
தண்ணி, பன்னீர், பச்சை கற்பூரம், எலுமிச்சம்பழம் போட்டு வச்சீங்கன்னா போதும். இது அற்புதமான விஷயம். சரி, வாஸ்து குறை இருக்குது, என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஈசானிய மூலையில ஒன்று இருக்கும். சனி மூலைன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து சனி மூலைன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஈசானிய மூலையில நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2க்கு 2 ஒரு 6 அடி பள்ளம் எடுத்து நல்லா எங்கேயாவது நல்லா அந்த அருகம்புல் வந்து நுனி நல்லா வளர்ந்துருக்கும், அது மம்டியால கொத்தி கொண்டாந்து அங்க வந்து புதைச்சி வச்சுட்டீங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ஈசானிய மூலையில அருகம்புல்ல வளர்த்து வந்தீங்கன்னா சகல தோஷம் நிவர்த்தி. வீட்டுடைய தோஷம் நிவர்த்திக்கு ஏதாவது வாஸ்து குறை, நீல அகலத்துல வந்து குறை இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி வீட்டினுடைய ஈசான மூலையில நீங்க என்ன பண்ணலாம்னா 2க்கு 2ல ஒரு இடத்துல பூமியிலே எங்கேயாவது இருக்கிற அந்த அருகம்புல்ல கொண்டாந்து இங்க நட்டு வச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும். வீட்டுல இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இது ஒரு விஷயம். அதே போல 2க்கு 2 குழி எடுத்து ஒரு 3 அடி ஆழத்துல நல்லா சுத்தமான தண்ணி அங்க இருக்கிற மாதிரி தண்ணீர் தொட்டி, சம்புன்னு சொல்லுவாங்க, நல்ல தண்ணி இருக்கும் அதுல, அந்த தண்ணி நிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இது வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பவர், நல்ல நெகட்டிவான விஷயத்த இந்த 2 விஷயமும் அற்புதமா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். அதே போல ஈசான மூலையில குண்டு மல்லி, முல்லை, மல்லி, இந்த மாதிரி வாசனை உள்ள மலர்களை அங்க வந்து முள் இல்லாத மலர்கள், முள் இருக்கிற மலர்ல முள் இல்லாத மலர்களை செடிகளை நட்டு வளர்த்துட்டு வந்தனாலும் உங்களுக்கு அந்த வீட்டுல, ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து இந்த ஈசான மூலையில இருந்து தான் எல்லா ஃபோர்ஸும் அந்த வீட்டுக்கு நல்ல எனர்ஜி உள்ள வந்து என்டர் ஆகும். அப்ப அந்த ஈசானியம் சரியா இருந்ததுன்னா எல்லா எனர்ஜிகளும் வீட்டுக்குள்ள வரும். எந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் வரலையோ அந்த வீட்டை தோசை இருக்குன்னு அர்த்தம். எங்க வீட்டுக்கு விருந்தாலே வரமாட்டான், யாராவது ஒரு நாளைக்கு ஒரு ஆளாவது சாப்பிடணும் அந்த வீட்டுல. அது பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், இல்ல மனிதா இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க ஒரு நாள் அந்த வீட்டுல சாப்பிடணும். அப்படி வீட்டுல சாப்பிடாத வீடு கூடிய சீக்கிரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, கேத்து சாப்பிட்டு போவாங்க. அப்ப முன்னோர்கள்லாம் வந்து கேக்குறாங்க, வைங்க நாயகனே வைங்க சாப்பிட்டு வரணும்னு சொல்லி வைக்கல சொல்றாரு பாருங்க. சரிங்க. அதனால வீடு என்பது நாம் வசிக்கிற வீடு தான் அற்புதமா இருக்கும். சில இடத்துல போனீங்கன்னா தூங்கணும்னு தோணும், சில இடத்துல போய் உட்காந்தீங்கன்னா தூக்கமா வரும், தூங்கணும்னு தோணும். அந்த இடம் நல்லா எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். தூக்கமே வராது, பிறந்து படுப்பாங்க, அங்க நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். தூக்கமே வரலன்றாங்க. தூக்கம் வராததுக்கு அற்புதமான மருந்து இருக்குதுங்க. தூக்கமே வரல அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஆலிவ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, OLIVE, ஆலிவ் மருந்தை நீங்க ஒரு 5 சொட்டு விட்டு நைட்டு குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. இது ஃப்ளோர் மெடிசன். ஆலிவ்ன்ற மருந்து தூக்கத்தை அற்புதமா கொடுக்கும். அதே போல இது வந்து தூக்கம் வராது இருக்காங்க அப்படின்னா அது ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் வரும். அதை நீங்க வாங்கி அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தூக்கம் இல்லாத கஷ்டப்படுவாங்க சில பேர். உண்மையிலே தூக்கம் மூதேவி நம்ம வேணாம்னு சொல்றோம், ஆனா தூக்கம் இல்லைன்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிடும். ஒரு 4 நாளைக்கு தூக்கம் இல்லாம இருந்து பாருங்க, பகல்ல உங்களுக்கு என்னவே புரியாது. அதனால அளவான தூக்கம் வேணும். அதே போல குறிப்பிட்ட நேரத்துல விழிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைக்கும். மேலும் மேலும் வந்து இந்த ஜோதிடத்தை கருத்துறங்களை வந்து நீங்க கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள், ஏன்னா இப்ப நீங்க வந்து அந்த காலத்துலலாம் சில விஷயங்கள் கேட்டா யாரும் தரமாட்டாங்க, இன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க நிறைய இருக்குது. அதே போல நம்ம செல்லுலயே இருக்குது ஒரு பூதம் இருக்குது, அந்த பூதம் பேர் என்னன்னா ஜிபூம்பாப்பி பூதம், அது மாதிரி கூகுள்னு பேரு. நீங்க எது கேட்டாலும் கொடுத்துரும். யூடியூப் இருக்குது இன்னொரு பூதம், அதுக்கு தங்கச்சி, அது எது வேணாலும் கொடுக்கும். நீங்க எனக்கு வந்து வெங்காயம் இது தக்காளி தொக்கு வைக்க தெரியல அப்படின்னாலும் அது தக்காளி தொக்கு வைப்பது அப்படின்னு போட்டா வந்துடும். எனக்கு இல்ல இரும்ப தங்கமாக்கணும் அப்படின்னு போட்டனாலும் அதுவும் வரும். வெடிகுண்டு தயாரிக்க அது வரும். ஏன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. எனக்கு ஒண்ணு சார், எனக்கு ஜாதகம் கிடையாது தெரியல, எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்து தப்பா இருக்குது, எனக்கு ஜாதகம் சொல்லி கொடுத்தா யாராவது ஜோசியாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க பாக்கலாம். அப்ப எல்லா விஷயமே கிடைக்கும், நீங்க கேட்டாதான் கிடைக்கும். அம்மா கூட குழந்தை அழுவாத வரையும் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, குழந்தை கத்துறாதான் போய் தூக்கி பால் கொடுப்பாங்க இல்லைங்களா? அது போல நாம் கேட்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் கேளுங்க கண்டிப்பாக. ஆனா தெரியும் அவர் கொடுக்கும்போது கொடுப்பாரு. தாய் வந்து பால் கொடுப்பாங்க, அந்த குழந்தை அழும்போது தான் பால் கொடுப்பாங்க.
ரொம்ப நேரம் ஆனாலும் கூட அந்த குழந்தைக்கு பசி இல்லைன்னா அழுவாது. அது போல உங்ககிட்ட தேவையில்லைன்னா நீங்க கேட்க மாட்டேன், இறைவனை கேட்கலாம். நமக்கு என்ன வேணும்னு இறைவனுக்கு தெரியும். இருந்தாலும் நாமளும் கேட்டீங்கன்னா சீக்கிரமா கிடைச்சிடும். அதனால உங்களுக்கு ஜோதிடம் ஆகணும் அப்படின்னா இறைவன்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா சீக்கிரமா கிடைக்கும். ஜோதிட கிளாஸ் படிக்கும் போது நல்லா கவனமா படிங்க. 3 மணி நேரம் தான் கிளாஸ், அரை மணி நேரம் வேஸ்டா போடும், 2.5 மணி நேரம் தான் நடத்துவாங்க. நல்லா கவனமா படிச்சு ஒரே வருஷத்துல பலன் சொல்லக்கூடிய பயிற்சி மையம் நம்ம பயிற்சி மையம் தான். அதனால அற்புதமா நீங்க படிச்சு நல்ல பெரிய ஜோசியரா வாழ்த்துக்கள்.